நாங்க சொல்ல நீங்க பின்னாடி திருப்பி கோஷம் போடணும். ஒன்றிய அரசோட நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற 100 நாள் வேலை திட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலையை நிறுத்த பிடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் மோடி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் 100 நாள் வேலையை முடக்காதே முடக்காதே முடக்காதே. 100 நாள் வேலையை முடக்காதே நீக்காதே நீக்காதே. அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே நீக்காதே நீக்காதே. அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே. வறுமை ஒழிப்பு திட்டத்தை நிறுத்தாதே. தள்ளாதே தள்ளாதே. வறுமையில் மீண்டும் தள்ளாதே தள்ளாதே தள்ளாதே. வறுமையில் மீண்டும் தள்ளாதே. திணிக்காதே 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 திணிக்காதே. திட்டத்தின் பெயரால் இந்தியை திணிக்காதே. தடுத்து நிறுத்த துடிப்பதியே தடுத்து நிறுத்த துடிப்பதியே. மோடியே 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 மோடியே. கிராமங்களை நாசம் செய்யாதே. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. முடக்காதே முடக்காதே முடக்காதே. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். பாஜகவின் சதியை நிறைவேற விடமாட்டோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் மோடியை கண்டிக்கிறோம். 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் மோடியை கண்டிக்கிறோம். கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஐஎம்ஐ சேர்ந்த அன்புக்குரிய முருகேசன் அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, சிபிஐயை சேர்ந்த மாமா சம்சுதீன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாமா அப்பர் நாட்டார் அவர்களே, மாப்பிள்ளை ஆறுமுகம் அவர்களே, இந்திய பெருந்தலைவர் மூதலூர் வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமேஸ்வரர் கல்லணை செல்லக்கன் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்கள், மதசார்பற்ற இயக்கங்களுடைய தலைவர்கள், மேடையில் இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதிகள், வருகின்ற பெரியோர்களே, தாய்மார்கள் அனைவருக்கும் நம்முடைய மாண்பு எனக்கு முன்பு பேசிய ஒன்றிய சொல்வது போல 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது இந்தியாவிலே பல வட மாநிலங்களில் அதிகமாக வறுமை வாட்டிய காலகட்டத்தில் இந்திய மாநிலத்திலே மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக அமைச்சரவையில் பங்கேற்ற காலத்தில் சோனியா காந்தி ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க போகிற ரூட்டில் எழுத்தாப்பில் பெண்கள் தலையில் போனோம், முதுகில் குழந்தை, அப்படியே சரியாக போனோம்ல. இதெல்லாம் எந்தான்னு அவங்க கேட்குறாங்க, எங்கே போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அருகில் இருந்த மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இந்த அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி வேலைக்கு போகிறாங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போகணும், சாயந்தரம் 6 மணி வரல வேலை பார்க்கணும், 100 ரூபா சம்பளம். அதுக்கு போகிறாங்க. இங்கேருந்து தொடர்ந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துக்கு சொன்னாங்க. மாண்புமிகு இந்த சோனியா காந்தி அவர்கள், நம்முடைய மன்மோகன் சிங், நம்முடைய அப்படி கேபினட்டில் பங்கேற்ற திமுக உள்ளிட்ட கட்சிகள்கிட்ட இதுக்கு மாற்று திட்டம் என்ன, ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துகிற திட்டம் என்ன உருவாக்கணும்னா காந்தி பெறப்பட வைக்கலாம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆரம்பித்து இந்தியா பூரா சிறப்பாக போனோம்னா அதில் சில இடங்களில் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க. சில மாநிலங்களில் சில இடங்கள் அது புகார் போச்சு. அதுக்கப்புறம் தான் பேர் மாற்றுறாங்க. காந்தியோட பேரை
காந்தி பிறந்த நாள் அன்று இந்தியாவில் முதல்ல மகாத்மா காந்தி ஒரு தேசிய ஊர வேலைவாய்ப்பு திட்டம் பேரை மாற்றி அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க்கில் பணம் சம்பளம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. மிக சிறப்பாக அந்த திட்டம் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து பிஜேபி அரசு 11வது ஆண்டு அவங்க ஆண்டு முடிக்க போகிறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் குறைஞ்சு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை குறைச்சாங்க. அப்புறம் 4 வேலை செய்கிறத குறைச்சாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பல மாநிலத்தில் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இது நல்ல பேர் இருக்குது. இந்த திட்டம் இருந்தால் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை நிறைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. சோனியா காந்திக்கும் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மெமரபிளான திட்டமாக இருக்குது. அதனால் இதை குறைக்கிறதுக்கு என்ன வழியில் தான் அமித்ஷா உள்துறை அமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன், மோடி இதெல்லாம் சேர்ந்து தான் பணத்தை குறைக்கிறது, அப்புறம் பேரை மாற்றுறது, அப்புறம் சட்டம் ஏற்று இந்த திட்டத்தை மாநில அரசு பங்கேற்கிறதுன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் பாராளுமன்றத்தில் இந்த திட்டம் நிறைவேற்றி கடுமையாக நம்மளுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருந்தாங்க. அதில் நம்முடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை போகிறோம். அந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அவங்களுக்கு 2 பேருக்குமே நல்லா தெரியும், மறுபடியும் தெரியும், வெங்கடேசன் தெரியும். அந்த சட்டத்தை கிழிச்சு அவர் போச்சு அடிச்சுட்டாங்க. அடித்த வீடியோலாம் இருக்குது. அதுமாரி பண்ணதை பார்லிமெண்ட் வரலாற்றில் ஒரு எம்பி பேப்பரை கிழிச்சு சட்டத்தை கிழிச்சு மூஞ்சி நடிச்சு இதெல்லாம் கிடையாது. நடந்ததுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிரதமருக்கு ஃபைல் பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கிறதா, சஸ்பெண்ட் பண்ணுறதா, என்ன பண்ணலாம். அப்பொழுது காவல்துறை இந்தியாவினுடைய உயர் அதிகாரி காவல் அதிகாரி ஒரு நோட்டு போடணும். நீங்கள் அதில் 2 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணால் திமுகவுக்கு கம்யூனிஸ்டுக்கு மிகப்பெரிய பேர் பெண்கள் மத்தியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய ஆதரவு கிடைக்கணும். அதனால் ஆக்ஷன் எடுக்க வேணாம், கண்டித்து விடலாம். அதாவது பார்லிமெண்ட் அடுத்த பார்லிமெண்ட் 30ஆம் தேதி கூடும்போது அதை கண்டித்து கொள்ளலாம் என்று அந்த இதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த திட்டத்தை அவன் திட்டமிட்டு இந்த மாதிரி செய்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சியுடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சிகிட்ட போட்டார். இது மாதிரி நாங்கள் 24ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நினைக்கணும்னு சொன்னோம். அப்போ எல்லா கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம், கம்யூனிஸ்ட் எல்லாரும் நாங்களும் சேர்ந்து செய்கிறோம் சொல்லி தான். அப்புறம் எங்களுக்கு முதல்ல திமுக வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கலந்துக்குது அப்படின்னு சொல்லி தான் மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உயர் பொறுப்பில் இருக்கிற வாசி அவர்கள் கட்சியில் கலந்துக்கிறாங்க. இப்படி மாவட்டத்தில் 15 இடத்துல இது நடக்குது. நான் 4 இடத்துல கலந்துருக்கேன். மிக சிறப்பாக மறுகுளத்தில் கூட்டம் இருந்துச்சு, செக்கிப்பட்டியில் கூட்டம் இருந்துச்சு, அதே போல் கூடலூரில், அதே போல் திருச்சாப்பட்டியில் கூட்டம் பங்கேற்காங்க. 100 நாள் வேலைகள் நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தினா கிராமப்புறத்தில் பணப்பழக்கம் குறையும். பணப்பழக்கம் குறைந்தால் மீண்டும் வறுமையை நோக்கி நாம் செல்லக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதற்காக தான் நான் முதலமைச்சர் இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள். இது தமிழ்நாட்டில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இது தொடர் போராட்டம் நல்லா பிஜேபிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. சொன்னால் கேட்டால் தான் பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம், அதில் விவாதித்து ஏதாச்சும் குறைச்சிருக்கலாம். அவன் முழுக்க சட்டத்தை ஏற்றி அதை குறைக்கணும் தான் அது பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து போராடணும். அந்த போராட்டத்தை நான்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வடிவமைப்பார்கள். தேர்தலில் 2 மாதம் வர்ற நேரத்தில் இதை பண்ணுறோம். இருந்தாலும் இதை நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணுங்க தான் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். சில பெருமைகளாக பங்கேற்ற அனைவருக்கும் நம்முடைய மாவட்டங்களில் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தொடர்ந்து நம்ம செய்வோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு அதை எதிர்த்து நிப்பாட்டினா என்ன நடக்குதுல நம்ம தமிழ்நாடு அரசு பங்கேற்கணும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிதி சுமையை ஏற்றுறது அவங்களாவே குறைச்சிக்குவாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அதை செய்யலாம். எனவே பாரத பிரதமர் அந்த இன்றைக்கு ஆளுகின்ற அரசு, அதே போல் மோடி எடப்பாடி எதிர்பார்ப்பு கேட்கலாம். இது மாதிரி வேறு 100 நாள் வேலை ஜாங்கி பேரை எடுத்துருக்காங்களே, அதை பற்றி என்ன எடுத்தால் என்ன தப்பு? அவர் அடுத்த பதில் கொஞ்சம் கூட யோசிக்கல. எடுத்து அதில் என்ன வேறு தானே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய பயம். கேஸில் மாட்டியிருக்கிறாரு. கூட்டணியில் இருந்தாகணும், கூட்டணி சேர்த்தாகணும். அதனால் அவர் பேர் காட்டி பேரை எடுத்தார், பணத்தை குறைச்சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்குது. ஒன்றிய அரசோட நிலைமை தமிழ்நாட்டில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஓட்டு கேட்க வரலாம்னு பிஜேபி நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல பாடம் 2026 தேர்தல். அந்த தேர்தலில் ஒரு நல்ல பாடத்தை மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக காலகட்டம் மிக விரைவிலே வரும்.
அப்படி வருகின்ற பொழுது இந்த திட்டமும் நிச்சயமாக வெற்றி பெறும் போராட்டம் மூலமாக என்று கூறி வாய்ப்பு சொல்லி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்.